எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? 7th ஃபேஸ்ல இருக்கும், பகுதி 7ல ஸ்டார்ட் பண்ணலாமா? 61ல இருந்து 70 கொஸ்டின்ஸ். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எப்படி வந்து ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், ஓகேவா? ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி பாக்குறோமோ அதை வச்சுட்டு எப்படி நம்மளோட மைண்ட் செட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிதான் நம்ம பார்த்துக்கோம். விஷுவலைசேஷன் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஒரு விஷயத்த வந்து பாக்குறதுன்னு மீன்ஸ் ஆல்ரெடி இல்ல அந்த விஷயம், அந்த விஷயத்த வந்து விஷுவலைஸ் பண்றது, நம்ம கண் எதிர்க்க விஷுவலைஸ் பண்றதுதான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் எப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் கேட்டாலும் அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. யாரால ஃபாலோ பண்ண முடியாது? மைண்டால ஃபாலோ பண்ண முடியாது. எப்ப ஃபாலோ பண்ண முடியும்னா, எப்போ ஒரு விஷயத்த இல்ல ஒரு ஆக்டிவிட்டிய, ஒரு டாஸ்க, இல்ல ஒரு கான்செப்ட வந்து அதால இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ண முடியுது. விஷுவலைஸ்னா என்ன அர்த்தம்? இமேஜின் பண்ணி அதை பார்க்க முடியுதோ, நிஜமா நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா அது கற்பனை பண்ணி பார்க்க முடியுதோ, அப்போதான் அந்த விஷயம் நிஜமா இருக்கு, அந்த விஷயத்த அது பண்ணணும், கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு தாட் அதுக்கு வரும். யாருக்கு வரும்? மைண்டுக்கு வரும். ஓகேவா? சோ உங்க மைண்ட், நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும், என்னோட மைண்ட் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, என்னோட மைண்ட் செட் வந்து இதுல ஒர்க் ஆகலைன்னா நீங்க அந்த விஷயத்த விஷுவலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். சோ எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை இமேஜின் பண்ணுங்க. இமேஜின்ங்கிறது என்னதுன்னா, ரியாலிஸ்டிக்ல இல்லாத ஒரு விஷயம், நிஜமா அந்த விஷயம் இல்ல ஆல்ரெடி, ஓகேவா? அந்த விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த நிஜமா நடக்கிற மாதிரி, உங்களுக்கு நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அதான் நான் சொல்றேன், ஓகேவா? நீங்க கற்பனை பண்ணி நிஜமா அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி நீங்க யோசிக்கலன்னா அந்த விஷயத்த உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா உங்களால கற்பனை பண்ணி பார்க்கவே முடியலன்னா எப்படி நீங்க அந்த விஷயத்த பண்ணுவீங்க? சோ கற்பனை பண்ணுங்க, பாருங்க, அப்புறமா அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், எப்படி வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குல்ல, பாசிட்டிவ் மைண்ட் செட்னா என்ன? நேர்மறையான மனப்பான்மையை வந்து எப்படி என்னோட சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்பவுமே வந்து, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்பவுமே வந்து எதிர்மறையாவே இருக்கு, நெகட்டிவாவே இருக்கு, எப்படி நான் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னா, அதுக்கான ஈஸியான ஆன்சர் என்னன்னா, நெகட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் ரெண்டுமே நம்மளை சுத்தி எப்பவுமே இருப்போங்க. இது ரெண்டுமே நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? 100% உங்களால பண்ணவே முடியாது. அது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தேவையும் படுது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க சுத்தி இருக்கிற விஷயம், அது வந்து உங்களோட க்ளோஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அன்னோன் பீப்புளா, தெரியாதவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கு. ஓகேவா? சுற்றி இருக்க சுற்றுச்சூழலாங்க நெகட்டிவா இருக்கு, சுற்றுச்சூழல் நல்லாதான் இருக்கு. இருக்கிற மனுஷங்க, இருக்கிற யார் இருக்காங்களோ மக்கள்கள் தான் எப்படி இருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எதிர்மறையான எண்ணங்களோட எதிர்மறையான செயல்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்களோட எதிர்மறையான சிந்தனைகளை விட உங்களோட நேர்மறையான சிந்தனைகள் இருக்குல்ல, அது வந்து பொட்டென்சியலா இருந்துச்சுன்னா, வலிமையா இருந்துச்சுன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. சோ பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படி பில்ட் பண்றது, எப்படி அதுலயே இருக்குதுன்னு இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம நல்லது பண்றோம், நம்ம நல்லது நினைக்கிறோம். ஓகேவா? சோ நம்ம வந்து நெகட்டிவா நினைக்கிறவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும், பொட்டென்ஷியலா இருக்கணும், கான்பிடென்டா இருக்கணும். அப்போதான் அவங்கள விட நம்மளால பீட் பண்ண முடியும், அந்த விஷயத்த நம்மளால கம்பீட் பண்ண முடியும். ஓகேவா? சோ நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, கான்பிடென்டா இருங்க. என்ன வேணா யார் வேணா நடந்துட்டு போகும். உங்களுக்கு வந்து நெகட்டிவா இருக்கு, பீப்புள் நெகட்டிவா இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கள விட்டு தூரமா இருங்க. உங்க க்ளோஸ் பர்சனா இருந்தாங்கன்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படி யாராச்சும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்களை விட்டு நீங்க வர முடியாது. பட் உங்க மனசை வந்து கட்டுப்படுத்துறது, எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, பாசிட்டிவ்லி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. ட்ரை பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணாம முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஓகே. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, எப்படி வந்து என்னோட மைண்ட் செட்டை, என்னோட பிரெயின், என்னோட மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்றது, ரீஃப்ரேம் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது டீட்டெயிலா பார்க்கணும். ரீஃப்ரேம் எப்படி பண்றதுனா, ரீஃப்ரேம்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு, இப்போ எனக்கு 30 வயசு இப்ப ஆகுதுன்னா, ஒரு 30 வருஷமா நான் ஒரு விஷயத்த ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பேன். என்னோட பேரண்ட்ஸ் கத்து கொடுத்திருப்பாங்க, டீச்சர்ஸ் கத்து கொடுத்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரியாதவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? இந்த செகண்ட் வரைக்கும். சோ பட் நான் இந்த இடத்துல ஒரு மைண்ட் செட்டை நான் மாத்தணும். என்னோட மைண்ட் செட் நல்லா இல்ல, தட் இஸ் பிக்ஸ்டு மைண்ட் செட்டா இருக்கு, நான் க்ரோத் மைண்ட் செட்டா மாத்தணும், ஒரு வளமான என்னோட மைண்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களோட மைண்டை வந்து ஆல்ரெடி இருக்குல்ல, அதை ரீஃப்ரேம் பண்ணணும். ரீஃப்ரேம்னா என்ன அர்த்தம்? மாத்தணும், மாத்தி ப்ரோக்ராம் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? சிம்பிளா பண்ண முடியும். ரீஃப்ரேம்னு சொன்னல, இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஈஸியா பண்ணீங்க. எப்படி பண்ணதுன்னு பாக்கலாமா? இதுல கொஞ்சம் நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவேன், இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரீஃப்ரேம்ங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி
எப்படி நம்மளுடைய லைஃப், தட் இஸ் நம்மளோட மைண்ட், நம்மளோட பிரெயினை வந்து ரீப்ரோக்ராம் பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ ரீஃப்ரேம். ஃபர்ஸ்ட், ஆல் ஃபார் ரெக்கக்னைஸ் யுவர் லிமிட்டிங் பிலீஃப். ஸோ உங்களோட குறுகிய நம்பிக்கை என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஓகே. செகண்ட் என்னதுன்னா இ ஃபார் வாட். ஈனா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப சிம்பிள். எவால்வேட் யோர் நெகட்டிவ் திங்கிங். நீங்க வந்து என்ன விதமான நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கீங்க, உங்களோட எதிர்மறை சிந்தனைகள் வந்து எந்த விதத்துல வந்து இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு. நீங்க எப்பவுமே வந்து நெகட்டிவான பீப்புள் நான் சொல்லணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டுன்னா என்ன பண்ணுவேன், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நான் ஒருவேளை பாஸ் ஆகலாம் என்ன ஆகுது, அது மாதிரி வந்து குறிப்பிட்ட பிளேஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எதிர்மறையான சிந்தனைகள் ஒர்க் ஆகும்ல. அந்த பிளேஸை கண்டுபிடிங்க. அந்த பிளேஸ் என்ன மாதிரியான பிளேஸ் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து செகண்ட் ஒன். ஓகே. தேர்ட் ஒன் என்னன்னா எஃப் ஃபார் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ உங்களை சுத்தி உங்களுக்குள்ள இடத்துலயுமே வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்க பழகுங்கன்னா முதல்ல நீங்க நினைக்கணும். அதை வந்து உண்மையாக்கணும்னா அதை நீங்க செயல்படுத்தணும். ஓகே. செயல்படுத்துங்க. விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எது மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும்னா பாசிட்டிவா இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் என்னதுன்னா அகெயின் ஆல். செகண்ட் என்னதுன்னா ரிஹர்சல். என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணும். என்ன ரிப்பீட் பண்ணும்? விஷுவலைசேஷன். அதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அது முதல்ல நீங்க நடந்த மாதிரி ஆல்ரெடி கற்பனை பண்ணணும், பார்க்கணும் டைரக்டா. எப்படி பாப்பீங்க? கண்ணை மூடிட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா வர சான்சஸ் இருக்கு, கண்ணு ஓபன் பண்ணி பார்க்கறத விட. ஸோ கண்ணை வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க, உங்களால ஈஸியா அதை விஷுவலைஸ் பண்ணிருக்கும். ஸோ என்ன விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. ரெகுலரா ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே. நெக்ஸ்ட், ரீஃப்ரேம். செகண்ட் ஆர் முடிச்சவங்களுக்கு என்னது? ஏ ஃபார் அடாப்டிவ் மைண்ட் செட். அடாப்டிவ் மைண்ட் செட்னா என்ன? எல்லாருக்குமே தெரியும். க்ரோத் மைண்ட் செட். ஆரோக்கியமான மனசு வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருங்க. அது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. எவ்ரிடே நீங்க அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது நம்ம எப்போ வேணாலும் அது நம்மளோட ஆக்சுவல் மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்க்கு வந்துடலாம். ஸோ ரெகுலரா அதுக்கான ஒர்க் பண்ணிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே. தென் எம் ஃபார் மெடிடேஷன். இட்ஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா முதல்ல ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் எப்ப பண்ண முடியும்னா மெடிடேஷன்ல தாங்க பண்ண முடியும். தவம் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். 2 மணி நேரம் பண்றீங்களா, 2 நிமிஷம் பண்றீங்களான்னு முக்கியம் இல்ல. டூ இட் எவ்ரி சிங்கிள் டே. எவ்ரி டே பண்ணுங்க. அது கான்சென்ட்ரேட் வரணும்னு அவசியம் இல்ல. பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா வரும். பட் ரெகுலரா பண்ணுங்க. ஓகே. லாஸ்ட் என்னதுன்னா உங்களுக்கான கோல் என்னன்னு செட் பண்ணுங்க முதல்ல. ஓகேவா? செட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், எல்லாமே கரெக்டா ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ராக்ரஸ் செக் பண்ணுங்க. ஓகே. இப்படி நீங்க ஒரு தாட்மே எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும், உங்களோட மைண்ட் செட்டை ஒரு விஷயத்துல இருந்து மாத்தணும்னா நான் இப்ப சொன்னது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க ரீஃப்ரேம்னு வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு ஞாபகம் வந்து திருப்பி வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப சிம்பிளுங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களோட லைஃப் கண்டிப்பா நல்ல விதத்துல சேஞ்ச் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சிம்பிள். சிபிடினா என்ன? காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி. அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து நிறைய தெரபிஸ் இருக்கு. கரெக்டா? நம்ம மைண்ட் செட் டெவலப் ஆக, இம்ப்ரூவ் ஆக நிறைய தெரபிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தெரபி தான் இந்த தெரபி, சிபிடிங்கிற தெரபி. இந்த தெரபி என்ன பண்ணுதுன்னா, இதையே நம்ம கத்துக்கணும், இதுக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்மளை சுத்தி நம்மளை நல்லா வச்சுக்க, நம்ம மைண்ட் செட்டை நல்லா வச்சுக்க. அது என்னன்னு கொஞ்சம் கத்துக்கிட்டா நமக்கு தேவைப்படும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாமலேயும் இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் நம்ம கத்துக்கணும்னு இல்லை, எல்லாத்தையுமே கத்துக்கணும். எது வேணாமோ அதுக்கப்புறமா நீங்க அதை ஸ்பிட் பண்ணிக்கணும். சோ இந்த தெரபி என்ன பண்ணுதுன்னா, சிபிடி இந்த தெரபி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து என்ன விதமான நெகட்டிவ் தாட்ஸ் எப்பவுமே இருக்கு, சோ எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஸ்பிட் பண்ணும். எப்படி ஸ்பிட் பண்ணோம்னா உங்களுக்கு பெரிய விதத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லைஃப் லாங் ஒரு லாஸ்ட் 20 வருஷமா 15 வருஷமா உங்களுக்கு வந்து மனசு எப்பவுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கான நிறைய விளைவுகள் தப்பா நடந்திருக்கும். கரெக்டா? சோ அது எல்லாமே ஒரே நேரத்துல அதனால சால்வ் பண்ண முடியாது.
சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து குட்டி குட்டியா ஸ்பிளிட் பண்ணிக்கும். ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த குட்டி குட்டி ஸ்பிளிட் பண்ணதுல ஒண்ணுத்துல வந்து பயம் இருக்கலாம், இதுல கோபம் இருக்கலாம், ஒண்ணுத்துல வந்து அக்கறை இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது எது கரெக்டான பிஹேவியரா இருக்குமோ உங்களுக்கு அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்காக தனித்தனியா ஒர்க் பண்ணும். ஒரே இடத்துல ஒர்க் பண்ணாம தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்றதுதான் சிபிடிங்கிற ஒரு தெரபி. என்ன பண்ணும்னா அந்த பிஹேவியரை முதல்ல உங்களுக்கு மாத்தும். கோவப்படுறீங்கன்னா கோவப்படாம இருக்கிற பிஹேவியரை மாத்தும், பயப்படுறீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற பிஹேவியரை மாத்தும், கவலைப்படுறீங்கன்னா சந்தோஷமா இருக்கிற பிஹேவியரை மாத்தணும். ஒரு ஒரு பிஹேவியரை மாத்திட்டே வரும். சோ உங்களால உங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா பிஹேவியரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா ஒரு கேரக்டருங்கிறது வந்து 100+ பிஹேவியர் சேர்ந்தது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பட் கேரக்டர்ங்கிறது என்ன, குரூப் ஆஃப் பிஹேவியர்ஸ், அவ்வளவுதான். இதனால பிஹேவியர் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். பிஹேவியர் சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னாடி இட் இஸ் நாட் பாசிபிள். சோ அதை நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அவங்க கேரக்டர் இது சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் ஆகாது, பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். So it will automatically change the character. So focus on this therapy. இந்த தெரபி பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா செக் பண்ணுங்க உங்களுக்கு, இல்லைன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைன், ஓகே. இப்படி வந்து இப்ப நம்ம கொஞ்ச நாளா வந்து மைண்ட் செட்டை பத்தி பேசுறோம். நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும், மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், ஒரு விஷயத்த கரெக்டா அப்ரோச் பண்ணணும்னு சொல்றதை விட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்த திங்க் பண்ணணும், மைண்ட் செட் எப்படி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும், இது எல்லாமே நிறைய நம்ம பார்த்துருப்போம்ல. இப்ப நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களோட ப்ராக்ரஸை நீங்க ட்ராக் பண்ணணும், செக் பண்ணணும்னா எப்படி ஈஸியா பண்ண முடியும்னா 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு நெக்ஸ்ட் 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 7 to 14 days எடுத்துட்டு நீங்க வந்து இதுக்குன்னு பர்டிகுலரா ஒர்க் எல்லாம் பண்ண வேணாம். நார்மலா நீங்க என்ன வேலை செய்வீங்களோ அதை செய்யுங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணுங்க. என்ன மாதிரியான உங்களுக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, என்ன மாதிரியான தாட்ஸ்ல நீங்க அதை அப்ரோச் பண்றீங்க ஒரு விஷயத்த அப்படின்னு நோட் பண்ணிட்டே வாங்க. எந்த ஆக்ஷனும் பண்ண தவிர ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டே வாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. 2 வாரம், 1 வாரம் இல்ல 2 வாரம், ஓகேவா? அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து ஒரு 20 விஷயத்த நீங்க பண்ணிருப்பீங்க, டிஃப்ரெண்டான விஷயத்த, ஓகேவா? அந்த 20 விஷயத்துல என்ன விதமான எமோஷன்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுல நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கா, க்ரோத் மைண்ட் செட்டோட எமோஷன்ஸ் இருக்கா, இல்ல குறுகிய மனப்பான்மையோட எமோஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதை வச்சுட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் என்னதுன்னா அசஸ்மெண்ட்டுங்க. அசஸ்மெண்ட்னா என்னன்னா, உங்களுக்கான ஒரு நிறைய கொஸ்டினரிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் வந்து ரிட்டன்ல இப்ப கேட்கலாம். நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்னு போடலாம், இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், அதுலயும் நீங்க ட்ரை பண்ணலாம். அசஸ்மெண்ட் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணும்போது அதுல கொஸ்டின் வரும்ல, அந்த கொஸ்டினுக்கு நீங்க ரிப்ளை பண்றதை வச்சு உங்களால ரெஸ்பாண்ட் பண்றதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஃபைன் பண்ண முடியும் நீங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டா இப்ப கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒரே நாள கன்வெர்ட் ஆக முடியுமா? நாட் பாசிபிள், முடியாது. பட் அட்லீஸ்ட் நீங்க ப்ராக்ரஸ் நோட் பண்ணீங்கன்னா, ஓகே நான் இவ்வளவு தூரம் கன்வெர்ட் ஆயிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகணுங்கிறது உங்களுக்கு ட்ராக்கிங்ல இருக்கும். நீங்க ப்ராக்ரஸ்ல இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் யூஸ் இல்லைங்க. ஸோ எப்பவுமே ப்ராக்ரஸ்ல இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் இதுதான் இந்த 2 விஷயத்துல நீங்க ஈஸியா உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரியான ட்ராக்கிங்ல இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 6வது கொஸ்டின். எப்படி உங்களோட கல்ச்சரல் பேக்ரவுண்ட் வந்து உங்களோட அப்புறம் உங்களோட பசங்களோட மைண்ட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஆதிக்கம் படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது என்னன்னா, உங்க பசங்க நல்ல மைண்ட் செட்டோட இருக்கணும், நல்லா இருக்கணும், கான்பிடென்டா இருக்கணும், ஒரு விஷயத்த பெட்டரா பண்ணணும், பெட்டரா யோசிக்கணும், வின் பண்ணணும்னா நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். கரெக்டா? ஏன்னா உங்க ஜீன்ல இருந்து தான் அது வரும். கரெக்டா? சோ கல்ச்சரல் எதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களோட ஜீன் தாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப பயப்படுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பசங்க மேக்சிமம் பயப்படுறவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இல்ல அவங்க பயப்படுறவங்களா இல்லைன்னா மேபி உங்களோட ஜீன் அந்த இடத்துல ஒர்க் பண்ணாம இருக்கலாம், உங்களோட பரம்பரையோட ஜீன் இருக்கலாம். சோ ஜீன் தாங்க எல்லாமே. ஓகே, சோ நீங்க வந்து உங்களோட தாத்தா பாட்டி அவங்க முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் எதுவுமே மாத்த முடியாது. பட் நம்மள மாத்திக்க முடியும்ல ஆஸ் அ பேரண்டா, நம்மளுடைய பசங்களோட பெட்டர் ஃபியூச்சருக்கு, பெஸ்ட் ஃபியூச்சருக்கு. சோ இந்த கான்செப்டோட மெமரிஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு விஷயத்த பேசுங்க லைஃப்ல. சோ உங்களோட பசங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரியாக இருக்கும், லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கறது வந்து
டிஃபால்ட்டா உங்களோட ஜீன்ல இருந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? நீங்க என்னதான் வளர்த்திருந்தாலோ என்னதான் பெட்டரா பாத்துக்கிட்டாலும் அதோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். சோ நீங்க வந்து இயர்லி மேரேஜ் ஆன இயர்லியா இருந்தீங்கன்னா இப்ப இருந்தே உங்களோட மைண்ட் செட்டை கரெக்டா பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிறக்க போறது குழந்தைங்க அழகா இருக்கும். அழகா மட்டும் இல்ல, அறிவோடய அழகா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பசங்க இருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஃபைன், அட்லீஸ்ட் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் உங்களோட ஜீன் அது சேஞ்ச் ஆகாம அது கண்டிப்பா பாசிபிள் இல்லை. அப்கோர்ஸ் நீங்க நினைக்கலாம், நம்ம ஆல்ரெடி என்னோட ஜீன் வந்து நான் கரெக்டா மைண்ட் செட் இல்லாம இருக்கும்போது எனக்கு பாப்பா பிறந்துருச்சு, குழந்தைங்க இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபைன் தான். ஏன்னா நீங்க வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதது எதுவுமே இல்லைங்க. ஜீனா இருக்கலாம், கொஞ்சம் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அந்த விஷயம் இருக்கலாமே தவிர முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு. ஓகே, அது பாசிபிள் இல்லாத விஷயத்த நம்ம விட்டுலாம். ஏன்னா நம்ம அது 0.1% தான் அது இருக்கு. அது இப்ப தேவையில்லை. பாசிபிளான விஷயத்த பத்தி எப்பவுமே ஃபோக்கஸ் இருக்கணும். எது முடியுமோ அதை நினைக்கலாம். முடியாத விஷயங்களை நினைக்கணும்னு அவசியம், முடியாத விஷயங்களை பத்தி நினைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா அது நம்ம ஹேண்ட்ல இல்ல. சோ அதை விட்டுடலாம். ஓகே, சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீன் வந்து ஒன்லி நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடா, நம்மளுக்கு இப்போ வந்து டயபெட்டிஸ்ல அஃபெக்ட் ஆகி இருக்கும், கேன்சர் ரிலேட்டடா இருக்குன்னா அது ஜீன்ல இருந்து. அது மட்டும் இல்ல, உங்களோட மைண்ட் செட், உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நீங்க பயமா இருக்கீங்களா இல்ல எப்பவுமே கோவப்படுறீங்களா, எல்லாமே உங்களோட ஜீன்ல இருந்து டிசைட் ஆகும். சோ ஜீன் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஹியர் ஆஸ் வெல். இங்க கூட ஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஓகே, எஸ். 7th கொஸ்டின் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்னன்னா எப்படி வந்து ஒரு விஷயத்த நான் ஃபாஸ்டா குவிக்கா திங்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே மேக்சிமம் பீப்புளுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயத்த நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேங்க, என்னால சீக்கிரமா முடிவே எடுக்க முடியல, ஒரு விஷயத்த நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுதான். ஏன்னா நமக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி ஒரு விஷயத்த சீக்கிரமா யோசிக்கணும்னு தெரியல. அது தெரிஞ்சிடுச்சுன்னா என்னால சீக்கிரமா யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதற்கான விளைவுகளை சீக்கிரமாவே பார்க்க முடியும். எப்படி யோசிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கும் ஒரு சின்ன வேர்ட் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம், ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஒரு விஷயமும் நீங்க அப்ளை பண்ணும்போது எப்படி ஒரு விஷயத்த நீங்க எந்த விஷயமா வேணா இருக்குது, எப்படி குவிக்கா யோசிக்கிறது, எப்படி சீக்கிரமா வேகமா யோசிக்கிறது அப்படின்னா அடாப்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஏ ஃபார் என்னதுன்னா அசஸ் என்னதுன்னா ஒரு விஷயம் நீங்க பாருங்க, என்ன மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்ன சுத்தி என்ன மாதிரியான விஷயம் இருக்கு, சீக்கிரமா யோசிங்க, பாருங்க, முதல்ல இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சுச்சுவேஷன் நீங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள்ல வச்சுக்கலாம், மெடிக்கல் சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன சுத்தி இருக்கு, என்ன விஷயத்த நீங்க கவனிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களே அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு, அடுத்தவங்க அதிகமா அஃபெக்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்களை உடனே நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னதுன்னா, என்ன விதமான ப்ராப்ளம் அது அப்படின்னு டிஃபைன் பண்ணுங்க. என்ன வித ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம், அது வந்து ஆக்சுவலி உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்ல சின்ன விஷயமா, இல்ல சண்டையா, நார்மலா நடக்கிற சண்டையா, எவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ் ஆகும் சொல்லுவாங்கல்ல. சோ சீரியஸ்னஸ் நோட் பண்ணுங்க. அது வந்து சின்ன விஷயமா, பெரிய விஷயமா, இல்ல ரொம்ப ஆபத்து, அது மாதிரி நோட் பண்ணுங்க. இது செகண்ட் ஆச்சா. தேர்ட் என்னன்னா, என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், உங்க மைண்ட் செட் வந்து அடாப்ட் பண்ணணும். என்ன அடாப்ட் பண்ணணும், அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். கரெக்டா, ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்யூஷனா நினைச்சு ஓடாம அந்த இடத்துல எப்படி வேணா சுச்சுவேஷன்ஸ் மாறலாம். ஓகேவா? சோ 4-5 சொல்யூஷன்ஸ் யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னு. அதுக்கான சொல்யூஷன் 4-5 சொல்யூஷன்ஸ் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராக்ரஸ். ஐ மீன் எப்படி ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நீங்க நிறைவேற்ற முடியும், ஒரு விஷயத்த உங்களால முடிஞ்ச விஷயத்த. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு, உங்களுக்கு வந்து மெடிக்கலி உங்களுக்கு பெட்டரா நாலேஜ் இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் மேபி டாக்டரா இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல டைரக்டா உங்களால ஹெல்ப் பண்ண முடியும். சப்போஸ் இல்லைங்க, எனக்கு அந்த பத்தின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா உடனே ஹெல்ப்லைன் கால் பண்றது, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த உடனே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், திங்க் அஹெட். என்னன்னா அகெயின் திங்க் பண்ணுங்க. என்ன நீங்க திங்க் பண்ணணும், ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண யோசிக்க, அப்புறமா என்ன ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணும், அப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கான வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்ப என்னன்னா லாஸ்டா என்ன முடிக்கிறேன்னா அகெயின் அந்த விஷயத்த திங்க் பண்ண. என்ன திங்க் பண்ணணும், இப்போ ஒரு விஷயம் நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்கல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாமா, இல்ல. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறது யோசிக்கணும். கரெக்டா, அது வந்து யாருக்கும், நான் ஸ்ட்ரேஞ்சருக்கு பேசல, வெளியே இருக்கிறவங்க பேசல, நம்ம மேபி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸா யார் வேணா இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்க ஆல்ரெடி யோசிச்சிட்டீங்க, அந்த விஷயத்த நீங்க சீக்கிரமா பண்ணிட்டீங்க, அந்த விஷயம் கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சார் அந்த விஷயம் கரெக்டா தான் இருக்கா, இன்னும் பெட்டரா என்னால அந்த விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு உங்களோட திங்கிங் இருக்குல்ல, அதை மறுபடியும் யோசிங்க வேற விதத்துல. இதே நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. எப்ப எது வரைக்கும் ரொட்டேட் பண்ணோம்னா அந்த விஷயம் கரெக்டா நிறைவேற வரைக்கும் நீங்க ரொட்டேட் பண்ணணும். ஐ மீன் ரிப்பீட் பண்ணணும்.
இப்படி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல திங்கிங் மட்டும், இப்ப நான் சொன்னேன்லங்க, அந்த இடத்துல திங்கிங் மட்டும் இல்ல பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க திங்க் பண்றீங்க, எப்படி திங்க் பண்ணணும்னு ப்ராசஸோட திங்க் பண்றீங்க, சின்ன விஷயத்த அடாப்ட் ஆகுறீங்க, அந்த விஷயத்த செயல்படுத்தவும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ திங்கிங்கிறது யோசிச்சுட்டே மைண்ட்ல மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது, மைண்ட்ல இருந்து ஒரு விஷயத்த நிஜமாலே நீங்க நிறைவேற்றுற விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைமும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாதிரி, ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும் பத்தாது, செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணணும். இந்த விஷயத்த யூஸ் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். அடாப்ட்னு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம். அகைன் சொல்லிடுறேன். A for assess and D for define something, that is define your problem or challenges. Okay, and again A for adapt to the situation. அந்த situation என்ன மாதிரியான situation இருக்குன்னு அடாப்ட் ஆகிட்டு போங்க. different solution approaches are using it. Okay, and P for ப்ராக்ரஸ் தான். என்ன விதமான ப்ராக்ரஸ் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, உங்களால டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியும், இல்ல அடுத்தவங்களோட ஹெல்ப் கேட்கலாம் அந்த இடத்துல. லாஸ்டா டி திங்க் அஹெட். அகைன் ரீஃபைன் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி திங்க் பண்ண விஷயத்த இன்னும் பெட்டரா எப்படி பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு திங்க் பண்ண விஷயத்துல இருந்து உங்களுக்கு விளைவு கிடைச்சிருக்கோம்ல, அதுல இருந்து இன்னும் ஒரு பெட்டர் விளைவை யோசிக்கலாம். இது நான் சொல்றதுக்காக பெருசா தெரியுது, பட் நீங்க அதை ஃபாலோ பண்ண ரெகுலர் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே நீங்க திங்க் பண்ற எல்லா விஷயமே குவிக்கா இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்டேபிள் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸா உங்களால கொடுக்க முடியுங்க. உங்களுக்கும் கொடுத்துக்க முடியும், அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும். சோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்காம யோசிங்க, ப்ராசஸ் வைஸா பார்த்துட்டு ரிசல்ட்டை பாருங்க. முதல் ரிசல்ட்டை பார்க்கணுங்க. நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்லை. நல்லவங்களா இருந்தீங்க, நல்லவங்களா யோசிச்சீங்கன்னா நல்லதா செய்யுங்க, நல்லதா விளைவை பாருங்க, சந்தோஷமா இருங்க லைஃப். ஓகே, ஃபாலோ பண்ணலாமா? பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் கூட ஈஸி கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு விஷயத்த எப்படி நான் ரெகுலரா பிராக்டிஸ் பண்றது, அதுவும் ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன இப்ப பிரச்சனை, எனக்கு நல்லது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும், ரெகுலரா நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ரெகுலரா நான் கொஞ்ச நேரம் உட்காந்து தவம் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், என்கிட்ட நான் பேசணும், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஸ்கில்ல வளர்த்துட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், இது எல்லாமே எனக்கு தெரியும். பட் என்ன ரெகுலரா பண்ண முடியல. நான் 2 நாள் பண்ணேன், 3வது நாள் பண்ணும்போது என்னால முடியல, எனக்கு டைவர்ட் ஆகுது, சம்திங் டிஸ்டர்ப்டா இருக்கேன், இல்ல வேற ஏதோ ஒரு ஒர்க் எனக்கு டைம் இல்லை, இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஆக்சுவலான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றது அந்த விஷயத்த அப்படின்னு தெரியல. சோ நான் ஈஸியா எப்படி பிராக்டிஸ் பண்றது ஒரு விஷயத்த ரெகுலரா அப்படின்னு, நீங்க என்ன விஷயம் வேணா எடுத்துக்கலாம், ரெகுலரா அப்படின்னு இப்ப பாக்கலாம். அதுவும் சிம்பிள் தான். என்னன்னா ஈஸி அப்படிங்கிற வேர்டை ஞாபகம். ஓகே, ஈஸிங்கிற வேர்ட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கான ரொட்டீனை உருவாக்குங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் உருவாக்கிக்கணும். எப்படி உருவாக்குறது? நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் ரொட்டீன் பத்தி. 10 நீங்க அதை 10 வருஷமா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, 10 மணி நேரம் டெய்லி பண்ணணும்னு அவசியம். 10 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உங்களோட பொட்டன்ஷியல் தகுந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் நான் சொல்றேன். 10 மினிட்ஸ் ஒரு விஷயத்த ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் என்ன அர்த்தம்? அந்த 10 நிமிஷம் நீங்க எந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த நாலேஜ், எந்த விஷயத்தோட நாலேஜ் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல யோசிக்க கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், செய்யணும், என்ன பண்றதாலும் 10 நிமிஷம் அதை பத்தி தான். அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்குங்க. சிம்பிள். சோ அது ஃபர்ஸ்ட் ஒதுக்கியாச்சா? E for ஒரு விஷயத்துக்கான எவாலுவேட் யுவர் ரொட்டீன் ஷெட்யூல், அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னதுன்னா அடாப்டிவ் மைண்ட் செட். எல்லாத்துலயுமே உங்களுக்கு அடாப்டிவ் மைண்ட் செட் வந்துட்டே இருக்குங்க. அடாப்டிவ் மைண்ட் செட்ல என்ன பண்ணணும்? ஆக்ட் பண்ணணும். என்ன ஆக்ட் பண்ணணும்? சின்ன சின்ன விஷயமா, பெருசா எடுத்த உடனே பெரிய விஷயமா நீங்க ஆக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு விஷயத்த ரொட்டீன் கிரியேட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ரொட்டீன் கிரியேட் பண்ணிட்டீங்களா, இப்ப எனக்குன்னு ஒரு 10 நிமிஷம் நான் கிரியேட் பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னா சின்ன ஒர்க் அவுட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே பெரிய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட், அது நடக்கிறதா இருக்கலாம், இல்ல சின்ன பேசிக் ஒர்க் அவுட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 நிமிஷம் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் எஸ் ஃபார் என்னதுன்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எஸ் பண்ண உங்களுக்கு கோல்னு இல்லைன்னா அந்த விஷயத்த நீங்க லைஃப் லாங் பண்ணிட்டே இருப்பீங்க, அது யூஸோ இருக்காது. எதுக்காக நீங்க அந்த ரொட்டீன் கிரியேட் பண்ணீங்க? எதுக்காக உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் தேவைப்படுது? நான் 10 kgs குறைக்கணும், இல்ல என்னோட ஹெல்த் ஃபிட்டா இருக்கணும், நான் கொஞ்சம் ஹைட்டா ஆகணும், இல்லைன்னா நான் ஆல்ரெடி பெட்டரா தான் இருக்கேன், பார்க்க லுக்கிங் பெட்டரா இருக்கணும், பாய்னா ஹேண்ட்ஸமா இருக்கணும், கேர்ள்னா பியூட்டிஃபுல்லா ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோல் ஃபிட் பண்ணுங்க. ஓகேவா? கோல் இல்லாம கிளியரான கோல் செட் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. கோல் எப்படி இருக்கணும்னா நான் ரியாலிஸ்டிக்கா இருக்கக்கூடாது. எந்த விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ, பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் ரியாலிட்டியில இருக்கணும். ஓகேவா? சிம்பிளா இருக்கு, சின்ன கோலா இருக்கு, அதை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான திங் ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்டா என்னதுன்னா,
இது நீங்க 3 விஷயம் பண்ணுவீங்களா, இந்த 3 விஷயம் பண்றதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு ரிசல்ட்டா நடக்கும்ல, அந்த விஷயம் வந்து பெட்டரா இருக்காது. இந்த விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, சோ அது 2 வாரம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பாடியில ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் பாசிட்டிவா இருந்தா இன்னும் பெட்டரா அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ங்கிறது 20 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இது எனக்கு பெட்டரா இல்லைன்னா சொல்யூஷனை மாத்துங்க, வேற விதத்துல ட்ரை பண்ணுங்க. மேபி நீங்க பண்ண சின்ன ஸ்டெப் இருக்குல்ல, அது கரெக்டா இல்லாம இருக்கு. சோ இப்படிதான் நீங்க ரிஃபைன் பண்ணுங்க. இதன மாதிரி இந்த 4 ஸ்டெப் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் டெய்லி உங்களால அதை ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும், அதுல ஈடுபாடு வர வரைக்கும் 10 நிமிஷம் பண்ணுங்க போதும். உங்களுக்கு வந்து பண்ண 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 ஒரு வாரம் ஆகும்போது நீங்க 70 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, 1 ஹவருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்வம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டியூரேஷன் கூட இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம பிரச்சனை என்னன்னா, எடுத்துனே ஒரு விஷயத்த பெருசா பண்ணணும்னு நினைக்கிறது பாசிபிளே இல்ல. சின்ன விஷயம் எடுத்து வச்சாதான் பெரிய விஷயம் எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா, பிராக்டிஸ் பண்ணலாமா ரெகுலரா? எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணும்? 10 மினிட்ஸ்க்கு கீழே, அதுக்கு மேல வேணா 10 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, எம்பத்தினா என்ன? பேசிக்கா எம்பத்தினா என்னன்னா, அடுத்தவங்களோட மனநிலைய இல்ல அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ வந்து நம்மளோட ஃபீலிங்ஸா நினைச்சு அந்த இடத்துல அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருந்தா எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்றோம்ல, ஒரு விஷயத்த திங்க் பண்றோம்ல, அது பேர் தாங்க எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எம்பதி வந்து எல்லாருக்குமே, ஒரு சக மனிதனா எல்லாருக்குமே தேவைப்படுது. முக்கியமா நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன் இந்த இடத்துல, உங்களுக்கு எம்பத்திங்கிற ஒரு குவாலிட்டி, ஒரு பிஹேவியர் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களோட பசங்களோட மைண்ட் செட், உங்களோட பசங்களுடைய பிஹேவியர் என்ன, குணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா உங்க பசங்க சின்ன பசங்க ஒரு 4 வயசு 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளா, அவங்க வந்து திடீர்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அழுதாங்கன்னு போய் கேட்டா, அந்த பொம்மை வந்து உடஞ்சிடுச்சு, இல்லைன்னா அந்த இடத்துல தண்ணி கொட்டிடுச்சு, இல்ல அந்த இடத்துல சின்னதா யாரோ வந்து பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க பார்த்தோன்னா இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா, என்ன நீ இப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை திட்டிட்டோ இல்ல கண்டுக்காம நம்ம போயிடுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க நிலைமையில இருந்து அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்ம யோசி பார்க்காம இருக்கிறதுதான். இதே நீங்க உங்களே கம்பேர் பண்ணீங்களா, சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல வளர்த்தவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நடக்கும்போது நான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன், இல்ல இன்னும் மோசமா ரியாக்ட் பண்ணிக்கலாம். உங்க பசங்க மேபி அழுதுட்டு இருக்காங்கன்னா நீங்க அந்த இடத்துல என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ அவங்க இடத்துல இருந்து அந்த விஷயம் திங்க் பண்ணுங்க. ஓகே, அந்த வயசுல அவங்களுக்கு இது மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னா, ஓகே என் பையனுக்கும் இல்ல என் பொண்ணுக்கும் கொஞ்சம் பயம்ங்கிற குணம் வந்து, பயம்ங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அதிகமா லைஃப்ல இருக்கு, பேசிக்கா ஜீன்ல இருந்து இருக்கு. சோ அதை எப்படி நீங்க ரெடியூஸ் பண்ணோன்னு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவங்க அழுவ மாட்டாங்க. நீங்க வந்து அது ரொம்ப இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்கன்னா நீங்க திட்டிட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட எமோஷன் என்ன அப்படிங்கறத நீங்க இக்னோர் பண்றீங்க. இக்னோர் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன எமோஷனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ சின்ன சின்ன விஷயமா நடக்கும்போது அவங்க இடத்துல இருந்து அவங்கள பாருங்க, அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு மேபி அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஏன்னா நீங்க லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. பட் அவங்க பசங்க, நீங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தீங்க, அதை விட மோசமா கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கே தெரியும். சோ அவங்க நிலைமையிலிருந்து அவங்கள யோசிச்சு பாருங்க. அப்படி அவங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட பேசுறது, கம்யூனிகேட் பண்றது, உங்களோட 2 பேரோட பாண்ட் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் அந்த இடத்துல. சோ ட்ரை பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க, ஒர்க் அவுட் கண்டிப்பா ஆகும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 70th கொஸ்டின். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆக்சுவலி. என்னன்னா, ஒரு விஷயம் இருக்குங்க, நிறைய நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி நிறைய பிரிச்சிருப்பேன், கேட்டகரைஸ் பண்ணிருப்பேன், அகைன் கேட்டகரைஸ் பண்றேன். இப்ப நம்ம சுத்தி நடக்கிற விஷயம் அது ப்ராப்ளமா இருக்கலாம், ஒரு சொல்யூஷனா இருக்கலாம், நீங்க டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எல்லாமே எது சார்ந்து வரும்னா உங்களோட ஹெல்த், இல்லைன்னா உங்களோட பணம் சார்ந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்கள், வெல்த். அண்ட் தேர்ட் ஒன் சொசைட்டி, நம்மளுடைய சமூகத்தை சுத்தி வரலாம். ஃபோர்த் ஒன் வந்து ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்லி கணவன் மனைவிக்கோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸா இருக்கலாம், கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் ரிலேஷன்ஷிப். அண்ட் லாஸ்டா என்னதுன்னா உங்களை சுத்தி இருக்கிற வேர்ல்டா இருக்கலாம், இல்ல என்விரான்மெண்ட் நான் சொல்லுவேன், சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அதை பொறுத்து இருக்கலாம். இந்த 5 விஷயத்த பொறுத்துதான் நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா இருக்கட்டும், நீங்க ஒரு விஷயத்த அனுபவிக்கிறீங்க, இல்ல கத்துக்கிறீங்க, கத்து கொடுக்குறீங்க, பாக்குறீங்க, என்ன பண்ணாலும் இந்த 5 விஷயத்துக்குள்ளதாங்க எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப ஏன் நான் சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம பண்ணிட்டு இருப்போம்னா, நம்மளுடைய பரம்பரையில இருந்து வந்தவங்க, நம்மளுடைய அம்மா அப்பா இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணாங்களோ அதையே அப்ரோச் பண்ணிட்டு வந்திருக்கும். மேபி அவங்க கரெக்டா அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைன், அது நல்லதுதான். பட் சப்போஸ் அவங்களோட காலத்துல, அந்த செஞ்சுரியில, அந்த நூற்றாண்டுகள்ல வந்து
அவங்க வந்து அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது கரெக்டா இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவங்கள பார்க்கவே கூட இல்லை. கரெக்டா நம்ம அம்மா அப்பா நமக்கு தெரியும், மேபி நம்ம தாத்தா பாட்டி நமக்கு தெரியும், அதுக்கு மேல நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கக்கூடிய சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. சோ அப்படி இருக்கும்போது அவங்க பண்ண ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூ பண்ணதுல வந்து கரெக்டா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொஸ்டினரி ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், மேபி கரெக்டா கூட இருக்கலாம். பட் நீங்க அதை அனலைஸ் பண்ண வேண்டியது உங்களோட விஷயமா. அது எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், இல்லைன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல் வச்சு யூஸ் பண்ணி சொல்றேன். ஐ மீன் மெடிக்கல் ஃபீல்டை வச்சு சொல்றேன். நான் பர்டிகுலரா எந்த விஷயத்தையுமே பேசிக்கா பேச வரல. ஐ மீன் அலோபதி பத்தியோ இல்ல அதர் மெடிசன் பத்தியோ பேச வரல. நான் எக்ஸாம்பிளுக்காக இங்க சொல்ல வரேன். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னா, இப்போ உங்க வீட்லயோ இல்ல உங்களுக்கோ ஏதோ ஒரு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, நீரிழிவு நோய் இருக்குன்னு வச்சுக்கலாம், சுகர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பேசிக்கா. ஓகேவா, நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுவோம்? எனக்கு சுகர் இருக்கு இல்ல எனக்கு ஏதோ டயபெட்ஸ் வந்து லெவல் அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? டைரக்டா அலோபதி கிட்ட போவோம். அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு மெடிசன் வாங்கி சாப்பிடுறதா இருக்கலாம். அது வந்து நீங்க பொறுத்து இன்சுலின் போடுற சில பேர் இன்சுலின் போடலாம், சிலர் வந்து ஈவன் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தெரியாது, அந்த கேட்டகரிஸ் பொறுத்து மாறும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், இட்ஸ் நாட் பர்டிகுலர் டு இன்னும் அலோபதி. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ நம்ம அலோபதி ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஆஃப்டர் 10 years ஆஃப்டர் 5 years நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்டா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஐ மீன் டயபெட் பேஷண்டா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆஃப்டர் 5 years ஆஃப்டர் 10 years வந்து உங்களை அகைன் போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலா என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதை விட அதிகமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, அலோபதிக் மெடிசன் வந்து சைடு எஃபெக்ட்ஸோட இருக்க ஒரு மெடிசன். ஓகே, சோ ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்ளமான ஒரு இடத்துக்கு நீங்க போய் அப்ரோச் பண்றீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா, அதை ரிசால்வ் பண்றதா ஒரு விஷயத்த நீங்க அப்ரோச் பண்ணணும். ஆனா அந்த விஷயம் வந்து இன்னொரு பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு கொடுக்குது அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுமா இல்லையாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணும். பர்சனலி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து சித்தா, நேச்சுரல், ஆயுர்வேதிக் எது வேணா நீங்க போலாம், சைடு எஃபெக்ட் இல்லாத ட்ரீட்மெண்டா எடுங்கன்னு நான் சொல்லுவேன். அலோபதிக் இம்பார்ட்டன்ட் எப்பனா ரொம்ப அர்ஜென்ட் சுச்சுவேஷன், ஆக்சிடென்ட் சுச்சுவேஷன் ஆகும்போது கண்டிப்பா அலோபதிக் தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா அது வந்து சம்திங் கிரிட்டிக்கல், அந்த இடத்துல நீங்க போய் தான் ஆகணும். பட் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நார்மலாவே எக்ஸசைஸ் வந்து ரொட்டீன்ஸ் பண்ணாலே முடிச்சிடலாம், அதுல இருந்து வெளியே ஈஸியா வரலாம். சப்போஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் தான். பட் எது மாதிரி நீங்க யோசிக்கணும்னா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும், இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுமா. எந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த தாட் வந்துச்சுங்க? ஐ மீன் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க நிறைய படிச்சு பெட்டரா வேலை செய்யறவங்களா இருக்கலாம். மேபி உங்களோட அம்மா அப்பா வந்து அலோபதியோட ட்ரீட்மெண்டோட சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸா இருக்கலாம். சோ அவங்க கிட்ட இருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த விஷயத்த வந்து பெருசா யோசிங்க. பிரச்சனையை பெருசா யோசிக்க சொல்ல உங்களோட சொல்யூஷனை பெருசா யோசிங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அலோபதிக்கு மட்டும்தான் ஒரு மெடிசன், அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சர்க்கிளோட சின்ன வட்டத்துக்குள்ளேயே செக் பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அதுலயே இருந்து வேற பாசிபிலிட்டிஸே யோசிக்காம ஒரு நேரத்துல வந்து உங்களால குணப்படுத்த முடியாத நோயா அது மாறலாம், என்ன வேணா ஆகலாம். நான் என்ன சொல்றேன்னா, டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ பாருங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்ரோச் நான் சொல்றேன். அவுட் ஆஃப் திங்கிங்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இருந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விதமா யோசிப்பாங்கல்ல, அதே விதத்துல அதே இடத்துல இருந்து நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிங்க, வேற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்ப இதுலயே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம், நீங்க ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணலாம், நேச்சுரோபதி ட்ரை பண்ணலாம். நமக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு, நம்ம மேபி ட்ரை பண்ணலாம். பட் நம்ம ஏன் ட்ரை பண்ண மாட்டோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்க. சப்போஸ் தப்பா என்னதான் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து இதை நான் ட்ரை பண்ணுங்க, நீங்க அலோபதிக்கு எடுங்க, நேச்சுரோபதி எடுங்க, நான் பர்டிகுலரா உங்களோட எதுவுமே சொல்ல வரல, அது உங்களோட விருப்பம் தான். நீங்க எது பெட்டர்னு ஃபீல் பண்றீங்களோ நீங்க அதை எடுக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ரோச் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு நேச்சுரோபதி கிட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு 5 years எனக்கு டயபெட்ஸ் இருக்கு, 10 years இருக்கு, இப்போனா அப்ரோச் அட்லீஸ்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஒருத்தங்க சொன்னோன்னே விட்டாருங்க, 4-5 பிளேஸ்ல போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது மாதிரியான சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணோம்னா, சின்ன வட்டமா போட்டுட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, உலகம் வந்து பெருசு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் நீங்க பாப்பீங்களே, உங்களை விட மோசமான ஒரு நோயால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க அதுல இருந்து வெளியே வந்து பெரிய பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு அவங்கள விட சின்ன பர்சன்ட் தான், 1% 2% தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். கரெக்டா? ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான். ஏன்னா நான் சும்மா குறுகிய வட்டத்தோட இருந்துட்டு இதுதான் லைஃப்,
இப்படிதான் நான் வாழணும், எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. லைஃப் வந்து பெருசு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு லைஃப்ல. நீங்க நல்லா வாழறதுக்கு எப்பவுமே உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கான அழகிய நினைவுகளும் அழகிய பாசிபிலிட்டிஸும் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அதை நீங்க தான் தேடணும், நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு எது கரெக்டா உங்களுக்கு செட் ஆகுமோன்னு பார்க்கணும். ஓகேவா? நான் இது எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க அதை எதை வேணா கம்பேர் பண்ணி ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணலாம், இல்ல மைண்ட் செட், வாட் எவர் இட் இஸ். இதுல ஹெல்த் வைஸ் மட்டும் நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்க புரியணும்னு. சோ ஒரு விஷயம் செட் ஆகலைன்னா அதுதான் லைஃப்னு அக்செப்ட் பண்ணாம வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்கா பில்ட் ஆக வேண்டிய விஷயம் என்னன்னா மைண்ட் செட்டுங்க. அதுக்குதான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட மைண்ட் செட் வந்து வைடரா இருக்கட்டும். அப்பதான் உங்களால டிஃப்ரெண்டா யோசிக்க முடியும். இல்லைன்னா ஒரே இடத்துல இதுதான் லைஃப், எல்லாருமே இதுதான் பண்றாங்க, நம்மளும் இதுதான் பண்ணணும்னு தேவையில்லாம ஒரு விஷயத்த பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளோட பேசிக் மோட்டிவ் என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? சோ உங்க பசங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களை பார்த்து வளர்றாங்க, அவங்க நல்லா இருக்கணும்ல. அதுக்காக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க. ஓகே? நிறைய விஷயங்கள் யோசிங்க. முதல்ல இதை மட்டும் பார்த்துட்டு விடாம டிஃப்ரெண்டா யோசிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பத்திரமா இருக்கும்.